போன்ற நூல்கள்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரண்டு மனிதர்கள், அதாவது இரண்டு வானவர்கள் என் தோள்பட்டையை பிடித்தவாறு ஒரு கரடுமுரடான மலையின் அருகில் என்னை கொண்டு சென்றார்கள். என்னிடம் அந்த மலையின் மீது ஏறுமாறு கூறினார்கள். நான் மலையின் மத்திய பகுதியில் வரும்போது கடுமையான சத்தத்தை செவியுற்றேன். இது என்ன சத்தம் என்று கேட்டபோது அவர்கள், அந்த இரண்டு பேர் அழைத்து போனார்கள், அவர்கள் சொன்னார்கள், நரகவாசிகளிலிருந்து வெளிப்படும் சத்தம் என்றார்கள். பின்னர் அவ்விடத்தை கடந்து என்னை அழைத்து சென்றார்கள். அங்கு கால்களுக்கு மேல் கட்டப்பட்டு கீழே முகங்குப்புற தொங்கவிடப்பட்ட சிலர் அவர்களின் வாயின் ஓரத்திலிருந்து ரத்தம் வெளியேறுவது கொண்டேன். இவர்கள் யார் என கேட்டபோது, இவர்கள் தங்களின் நோன்பை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முன்பே அந்த நோன்பை விட்டுவிட்டவர்கள் என்று பதிலளித்தார்கள். என்ன விளங்குது? யாரெல்லாம் நோன்பு வைப்பாங்க, ஆனா அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே தன்னுடைய நோன்பை முடித்துக் கொள்பவர்கள். ஆக இப்படி நோன்பை வைத்திருந்து அந்த நோன்பை முறையாக நிறைவேற்றாமல் பாதியிலே விட்டுவிட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை நாளைக்கு கொடுக்கப்படும் சொன்னா, அவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? அவருடைய கால்கள் கட்டப்பட்டு கீழே தொங்க விடப்பட்டு என்ன செய்யப்படுவார்கள்? அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும். அந்த வேதனை என்ன ஆகும் சொன்னா, அவங்களுடைய வாயினுடைய ஓரங்களிலிருந்து ரத்தம் வெளியேறும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க? அந்த கனவிலே அவர்கள் கண்டதை சொல்கிறார்கள். ஆக இந்த ரமலான் என்ற நோன்பு மற்ற கடமையான நோன்புகளை ஒரு மனிதன் அதை வைத்து சரியா நிறைவேற்றவில்லைனாலே இவ்வளவு தண்டனை சொன்னா, ஒரு மனிதன் ரமலான் நோன்பையே வைக்கலன்னு சொன்னா, அந்த நோன்பையே விட்டுவிடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு இதை விட கடுமையான வேதனை இருக்கிறது அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸ்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் வருது பாருங்க. பின்னர் அவ்விடத்தை கடந்து என்னை அழைத்து சென்றார்கள். அங்கு சிலரிடமிருந்து கடும் சத்தம் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்களின் மீது கடும் துர்நாற்றமும் வீசியது. மேலும் அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் கோரமாகவும் இருந்தார்கள். அவர்களை பற்றி கேட்டபோது இவர்கள் விபச்சாரம் செய்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என்று அந்த இரண்டு வானவர்கள் கூறினார்கள் என்று கூறப்பட்டது. பின்னர் அவ்விடத்தை கடந்து என்னை அழைத்து சென்றார்கள். அங்கு சில பெண்களின் மார்பகங்களை பாம்புகள் கொத்திக் கொண்டிருந்தன. இவர்களுக்கு ஏன் இந்த நிலை என்று நான் கேட்டபோது இவர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு பால் புகட்டாமல் தடுத்தவர்கள் என கூறப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பாவங்களை செய்பவர்களுக்கு இப்படியான தண்டனை ஏற்படும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க. இதுல ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு என்ன செய்யறது இல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வயதோடு என்ன செய்யணும்? பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இது சம்பந்தமா பல ஹதீஸ்கள் வருது. ஆனா இது ரெண்டே பேர் என்ன செய்யறாங்க? அலட்சியமாக இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வாறு வேதனை இருக்கிறது அப்படின்றத ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அது இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம பார்த்தோம், நோன்பை சரியாக நிறைவேற்றாமல் பாதையிலே விடுபவருக்கு அந்த அளவுக்கு தண்டனை சொன்னா, இந்த நோன்பையே வைக்காதவருக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது அப்படின்றத நாம அறிவோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஹதீஸிலும் இந்த நோன்பை வைக்காதவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை பத்தியும் கலசகத்தை பத்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தெரியப்படுத்துறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூல்ல வருது. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை மெம்பருக்கு அருகில் வர சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் அருகில் வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரின் முதல் படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று சொன்னார்கள். பிறகு 2வது படியில் ஏறியவுடன் ஆமீன் என்றார்கள். பிறகு 3வது படியில் ஏறியவுடனும் ஆமீன் என்று சொன்னார்கள். பிறகு உபதேசத்தை முடித்துவிட்டு கீழ் இறங்கிய போது, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இதுவரை தங்களிடம் செவியுறாத ஒன்றை இன்று செவியிட்டோம், அது என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள்.
அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதல் படியில் ஏறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, எவர் ரமலானை அடைந்தும் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று கூறினார்கள். நான் அதற்கு ஆமீன் என்றேன். பிறகு இரண்டாவது படியில் ஏறும்போது தங்களின் பெயர் கூறப்பட்டு எவர் தங்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள். அதற்கு நான் ஆமீன் என்றேன். பிறகு மூன்றாவது படியில் ஏறும்போது எவர் தனது வயதான பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ அடைந்து அவர்கள் அவரை அப்பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தில் நுழைய செய்யவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள். அதற்கு நான் ஆமீன் என்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக யார் ஒருவர் மன் அதரக ரமதான, யார் ஒருவர் ரமலானை அடைந்து அதன் மூலமாக பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அப்படிப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாசமாகட்டும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஆமீன், அல்லாஹ் அப்படியே ஆக்குனாங்க. அப்ப ரமலான் மாதம் ஒரு மனிதன் கிட்ட வருதுன்னு சொன்னா அந்த மாதத்திற்காக வேண்டி, அந்த மாதத்திலே மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் முயற்சிக்கணும். அந்த மாதத்தை மற்ற மாதங்களை மாறி விட்டுவிடக் கூடாது. அந்த மாதத்தை அதிகமான நன்மைகளை செய்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடணும் அப்படின்றத இந்த ஹதீஸின் மூலமாக நாம அறியறோம். அதுக்கடுத்து பாருங்க, ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு. இந்த மாதத்திற்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது இது சம்பந்தமா பல தகவல் வருது. அதுல இந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்துல சொல்றான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வபய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர் வழியில் இருந்துள்ள தெளிவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் எதனால் இந்த மாதத்திற்கு சிறப்புன்னு சொன்ன, இந்த மாதத்துலதான் அல்லாஹ் தஆலா இறுதி வேதமான குர்ஆனை இறக்கி இருக்கிறான், அருள் இருக்கிறான். அதனால தான் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொரு சிறப்பு, 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு இந்த மாதத்தில் தான் உள்ளது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 97வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்றான், கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த அந்த ஒரு நாள், அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு ரமலான் மாதத்திலே தான் இருக்கிறது. அதனால தான் என்ன இந்த மாதத்துக்கு இன்னொரு சிறப்பு. அடுத்து இன்னொரு சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்குது. என்ன சிறப்பு? சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. இது சம்பந்தமா ஹதீஸ் புகாரியில 3277 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தഖல ரமதான் ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னதி வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம வசுல்சிலத்திஷ் ஷயாத்தீன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு விடுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. ஆக ரமலானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பாருங்க. அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறக்கிறான். அதே மாதிரி இந்த மாசத்துல பாவங்களை மனிதன் செய்வதற்கான வாய்ப்புகள் குறையப்படுத்துவதற்காக வேண்டி, குறைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தினுடைய வாயில்களை அடைத்து விடுகிறான். அதுக்கு மேல என்ன, ஷைத்தான்கள், மூர்க்கத்தனமான ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் என்ன செய்யப்படுகிறது? விலங்கிடப்படுகிறது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அதனால என்ன, இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த ரமலான்ல. என்ன சிறப்பு? ரமலானில் செய்கின்ற உம்ரா ஹஜ்ஜிற்கு சமமாகும். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஃபஇதா ஜாஅ ரமதானு ஃபஅ்தமிரி ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீஹி தஅதிலு ஹஜ்ஜத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் வந்தால் உம்ரா செய்யுங்க. ஏன்? அதுல உம்ரா செய்வது ஹஜ்ஜிற்கு சமமாகும் என்று ஒரு அன்சாரி பெண்ணிடம் சொன்னார்கள்.
அப்போ ரமலான் மாதத்துல உம்ரா செய்வது என்பது என்ன? மற்ற மாதங்கள்ல உம்ரா செய்வதை விட என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு சொன்னா, ஹஜ்ஜி செய்ததற்கான அந்த நன்மை ரமலான் மாசத்துல உம்ரா செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இப்னு மாஜா போன்ற நூல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலான் மாசத்திலே உம்ரா செய்வாரோ அவர் என்னோடு ஹஜ்ஜி செய்ததற்கான நன்மை அவருக்கு கிடைக்கின்றாங்க. இதுவும் என்ன சரியான ஹதீஸ் தான். ஆக ரமலான் மாசத்துல அந்த அளவுக்கு என்ன, இந்த மாசத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பல்வேறு விதமான விதத்துல பல மடங்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்றத நாம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, நோன்பினுடைய சிறப்பு. நோன்புக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ரமலான் மாசத்தை பத்தி, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவர் செய்த முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ரமலான் மாசத்துல இந்த நோன்பு நோற்பது, இந்த நோன்புக்கு எவ்வளவு ஒரு சிறப்புன்னு சொன்னா, நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையோடு நம்ம இந்த ரமலான் நோன்பை நோற்றுன்னு சொன்னா நம்முடைய முன்பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சிறிய பாவங்கள் எல்லாம் இதனால் மன்னிக்கப்படுகிறது அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆக இந்த நோன்புக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே நற்பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். முகமதினுடைய உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோன்பின் வாயிலிருந்து, நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு திறக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார், தன் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆக பாருங்க, இந்த ஹதீஸ்ல நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட என்ன மனமானது, அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட என்ன அந்த வாசனையை விட இது விருப்பமானது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த அடியான் நோன்பு வைப்பது என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமானதாக இருக்கிறது அப்படின்றத நாம இந்த ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நோன்பு திறக்கிறமே, இந்த நோன்பாளி நோன்பு திறக்கும் போது என்ன செய்யறாரு, அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஒண்ணு என்ன, அந்த ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது ஒரு மகிழ்ச்சி என்ன, தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆக இந்த நோன்புல இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க இன்னொரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரய்யான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள், அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும், அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள். அப்ப இந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு என்ன செய்யறார், சொர்க்கத்தில ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதன் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள் அப்படின்றத நாம இந்த ஹதீஸ் மூலமாக பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஆதமுடைய மகன் செய்கின்ற எல்லா நற்செயலுக்கும் 10 200 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகின்றன. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10 700 மடங்கு வரைக்கும் நன்மை கொடுக்கப்படுது என்று அல்லாஹ் கூறுகிறான், நோன்பை தவிர. ஏனெனில் நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அப்ப இந்த 10 700 மடங்கை விட
நன்மை என்ன செய்யுது? நோன்பானது அதிகமாக பெற்று தருகிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நோன்பு என்பது எனக்குரியது என்று சொல்கிறான். ஆக நோன்பின் மூலமாக இவ்வளவு நன்மை இருக்கிறது. அதற்கடுத்து கடைசியா பாருங்க ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் பயண தொலைவிற்கு நரகத்தை விட்டு அப்புறப்படுத்துவான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யும் போது அந்த மாதிரி நேரத்தில் நோன்பு வைத்தான்னு சொன்னா அல்லாஹ் அந்த மனிதனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் பயண தொலைவிற்கு தூரமா என்ன செய்வான்? நரகத்தை விட்டு தூரமாக்கி வைப்பான் அப்படின்றத இந்த ஹதீஸ் மூலமாக நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு நோன்புக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபித்னா குழப்பம் பற்றி உதைஃபா இப்னு யமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி கிட்ட கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை யார் மனனம் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு உதைஃபா இப்னு யமான், நான் அதை செவியுற்றிருக்கிறேன். ஒருவர் தம் குடும்பத்தார், தமது செல்வம் மற்றும் அண்டை வீட்டார் விஷயத்தில் சோதனைக்கு ஆளாகும் போது தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவை அதற்கு பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் சாசம் கூறினார்கள். அப்ப இந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த நோன்பு நம்ம வைப்பதன் மூலமாக இந்த நோன்பு நம்மளை என்ன செய்யுது? ஃபித்னா குழப்பங்கள் போன்ற அந்த முக்கியமான விஷயங்கள் இருந்து அந்த மாதிரி குழப்பங்கள் நம்ம என்ன செய்யுது? காப்பாற்றுகிறது அப்படின்றதையும் இதன் மூலமாக நாம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம அல்லாஹ் தஆலா நோன்பு நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 183வது வசனத்துல சொல்றான், யா அய்யு அல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பயபக்தியுடையவர்களாக ஆகலாம். அப்ப இந்த நோன்பை அல்லாஹ் நம் மீது கடமையாக்குறதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன். அதன் மூலமாக நீங்க இறைச்சமுடையவர்களாக மாறணும், பயபக்தி உடையவர்களாக மாறணும். அப்ப இந்த நோன்பு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருப்பதற்கு காரணமே என்னன்னா, நோக்கமா என்னன்னு சொன்ன, நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக மாறணும். அந்த பயிற்சியை தான் என்ன செய்யுது? நோன்பு நமக்கு தருது. பாருங்க, இந்த நோன்பு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? ரமலான் கார மாதங்கள்ல நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலங்கள்ல மற்ற மனிதர்கள் இருக்கும்போது அவங்க முன்னாடி எதையுமே சாப்பிட மாட்டான். ஏன்? சாப்பிட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நம்ம நோன்பு வைக்கலன்னு சொல்லி. ஆனா அதே மனிதன் வீட்டிலே தனித்திருக்கும் போது யாருமே இல்லாத நிலையில கூட என்ன செய்ய மாட்டான்? எதையும் சாப்பிட மாட்டான், எதையும் குடிக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு என்ன மனசுல அந்த எண்ணம் வந்துருது, என்னன்னு, மற்றவங்க பார்க்கலன்னா கூட அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான்ற ஒரு பயம் வருது. பாத்தீங்களா? இந்த பயத்தை கொடுப்பதற்கு தான், இந்த பயிற்சியை கொடுப்பதற்கு தான் அல்லாஹ் நம்ம மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் என்ன ஆகணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவனாக மாறுவதற்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல தெரியப்படுத்துறாங்க. என்னன்னு சொல்லி, மல்லம் யதா கௌல பூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடுகிறதோ அவர் தமது உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் நோன்பு வைத்துட்டு நோன்பு மூலமாக பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் மோசடிகளையும் ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டே செய்யறான்னு சொன்னா நோன்பு எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்ககிட்ட ஏற்படுத்தல. நோன்பு வைக்கிறான், ஹராமான காரியங்களை செய்யறான், நோன்பு வைத்துக் கொண்டே விளக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யறான்னு சொன்னா அப்ப அந்த நோன்பு என்ன? வெறும் அவன் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் மட்டும்தான். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் இடத்துல எதிர்பார்க்கிறானே அந்த பயபக்தி தக்குவா, அது இல்லைன்னு சொன்னா அந்த நோன்பின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்படி ஒரு மனிதன் நோன்பினுடைய நோக்கமான அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறைச்சத்தை பெறாம